இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சிம்புவை சுற்றி ஒரு இளம் இயக்குனர்கள் கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் இவர் தான் ஒரு பெரிய அண்ணா மாதிரி அரவணைச்சு வச்சிருக்கு. அஸ்வத் மாரிமுத்து, ராம்குமார், தேசிங்கி பெரியசாமி, இங்கே அந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு புதுமுக இயக்குனர் ஒருத்தர் பண்ணுறாரு. அவர் லைனப்பில் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு பெரிய லைனப்பில் இருக்குது. இந்த படத்தினுடைய டீசருடைய ஷூட்டு போயிட்டுருக்கு. யுவன் சங்கர் ராஜா, அப்புறம் வந்துட்டு கேமராமேன் மனோஜ் பரமஹம்சா, எஸ்டிஆர் அண்டு இவங்க எல்லாம் ஒரு டீமாக இருக்காங்க. இதில் பெரிய சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு படத்துக்காக ஒரு டேரக்டர் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து கமிட் ஆகி உட்காந்துருக்கிறாருங்கிறதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். அதில் இன்னொரு கூடுதல் தகவல் சொல்லாமான்னு தெரியல. அது 2 வருஷமாக அந்த தேசிங்கி பெரியசாமியினுடைய அத்தனை வேலைகளையும் இவர் தான் பார்த்துக்கிறாரு. அத்தனை தேவைகளையும் அத்தனை தேவைகளும். இதுதான் சிம்புவா சார்? ஒருத்தர் நம்பிட்டாருன்னா சொல்லிடலாம். நம்ம சொல்றதுக்கு அவசியம் இப்போ பிரச்சனை நமக்கு வந்து தயக்கம் கிடையாது. சரி, 2 வருஷமா தேசிங்கி பெரியசாமியினுடைய ஆஃபீஸ் வாடகை, அவருடைய அசிஸ்டன்ட் சம்பளம், சரி, எல்லாருமே சிம்பு தான் பார்க்குறாரு.